இப்ப நமக்கு கேட்ட கேள்வி என்னண்டா, பூமாலை ஒன்று கட்டுறதுக்கு, சரியா, பூமாலை ஒன்று கட்டுறதுக்கு 15 நிமிடம் எடுக்குமா. அவரு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினா, ஸ்டார்ட் எத்தனைக்கு பண்றாருன்னா 5 மணி 10 நிமிடத்தை 5:10க்கு ஸ்டார்ட் பண்றாரு. சரியா, 5:10க்கு தான் அவர் பூமாலை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப அவர் கட்டினா, ஒரு மாலையை கட்டினாருண்டா 15 நிமிஷம் எடுக்கும். ஒரு மாலை கட்டினா 15 நிமிஷம். அப்ப 2 மாலை கட்டிட்டு இருந்தாருண்டா 30 நிமிஷம் வரும். ஒன்றுக்கு 15 நிமிஷம். சரி, ஒரு மாலை கட்டினா 15 நிமிஷம். 2 மாலை கட்டினாருண்டா 30 நிமிஷம் வரும். 3 மாலை கட்டினாருண்டா 45 நிமிஷம் வரும். 15 15 15 அப்படி 4 கட்டினாருண்டா 60 நிமிஷம் வரும். சரியா, 60 நிமிஷம். இப்ப பாத்தீங்கன்னா 5வது கட்டினாருண்டா மொத்தமா 75 வரும். இப்ப பாருங்க, சரியா, 4 கட்டினாருண்டா 1 மணிக்கு இளம்பருமா இல்லையா? 4 கட்டினாருண்டா 1 மணிக்கு இளம்பரும். என்ன 15 60 நிமிஷம் தான் 1 மணிக்கு ஆளும். சரியா, 60 நிமிஷம் தான் 1 மணிக்கு ஆளும். அப்படின்னு சொன்னா 4 கட்டுறதுக்கு அவருக்கு இங்க பாருங்க, 4 கட்டுறதுக்கு இந்த 15 இந்த 15 30, அடுத்த 15 45, அடுத்தது 60. அப்ப 1 மணிக்கு அதுல 4 கட்டுவார். சரியா, 60 நிமிஷத்துக்கு 4 கட்டுவார். அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, 1 மணிக்கு அல்லது நம்ம கூட்டி நம்ம செஞ்சோம்னா 6 மணி 10 நிமிடம். சரியா, 6 மணி 10 நிமிடம் 4 கட்டுறதுக்கு. 1 மணிக்கு அது 6 மணி 10 நிமிடம் 4 கட்டுறதுக்கு தான். ஆனா கட்டுறது 5 கட்டுறாரு. அப்ப இன்னொரு 15 நிமிஷம் கூடும் தானே. அப்ப இன்னும் ஒரு 15 கூடினா 6 மணி, சரியா, 10 15 25, 6 மணி 25 நிமிடங்கள் என்று சொல்லி வரும். அதுக்கு தான் ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தினேன். எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப ஏற்கனவே எப்படி விளங்கப்படுத்தினேன்னு சொன்னா, இப்ப வந்து மொத்தமா 75 நிமிஷம் தேவை. சரியானே, 75 நிமிடம் 5 கட்டுறதுக்கு தேவை. ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிஷம் இருக்கு. அப்ப இந்த 75 நிமிஷத்தையும் நாம மணித்தியாலத்துல நாம எழுதினோம்டா, இந்த 75 நிமிஷத்தையும் 60 நிமிஷம் சொன்னா நாம மணித்தியாலத்துல 1 மணித்தியாலம் எழுதுவோம். சரியா, ஆனா இந்த 75 நிமிஷத்தையும் நாம மணித்தியாலமா எழுதினா, சரியா, எப்படி எழுதுவோம்டா 1 மணித்தியாலம் 15 நிமிஷம் சொல்லி நம்ம எழுதுவோம். 1 மணித்தியாலம் 15 நிமிஷம் மணித்தியாலத்துல எழுதுவோம். நீங்க இப்ப விலங்கல் சொன்னா, நீங்க கிரேட் 5ல இன்னும் மணித்தியாலம் நிமிடங்கள் பாடம் படிக்கல. அப்படியா இருக்கலாம். சரியா, அந்த கணித பாடத்துல நிமிடம் மணித்தியாலம் நிமிடத்துக்கு மாத்திர, மணித்தியாலத்தை வந்துட்டு நிமிடத்துல மாத்திர அந்த செக்ஷன் இங்க ஸ்கூல்லயோ அல்லது வேறு கிளாஸ்லயோ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணல. அப்படி பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா இது கிளியரா இருக்கு. இப்ப நம்ம 75 நிமிஷத்தை ஒரு மணித்தியால கணக்குல மாத்திரன்னு சொன்னா 1 மணித்தியாலமும் 15 நிமிஷமும் வரும். அப்ப ஏற்கனவே வந்து 5:10க்கு தான் அவர் செய்யறதுக்கு மாலை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொன்னா இந்த 1 மணித்தியாலமும் 15 நிமிஷத்தையும் கூட்டினோம்டா இப்ப வந்து 5 0 5 1 2 6. அப்ப இது வந்து இது மணித்தியாலம், இது நிமிடம். அப்ப 6 மணி 25 நிமிடம் சொல்லி விடவர். சரிதானே? ரைட். 2வது கேள்விக்கு அடுத்த கேள்வி எல்லாரும் செய்வீங்க. அடுத்த கேள்விக்கு விடை வந்து செல்ல வேண்டியால் அசாரிப் செய்திருக்கிறீங்க. அசாரிப் சொல்லுங்க, அடுத்த கேள்விக்கு என்ன விடை? 50வது செய்ததா? இன்னொரு பிரச்சனை இருக்குது. கட்டாயம் இந்த கேள்வியை நீங்க ஃபெஸ்டுக்கு செய்துட்டு வாங்க என்று சொல்லி சொன்னா நீங்க ஃபெஸ்டுக்கு நீங்க செய்யணும். சரியா, ஃபெஸ்டுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் அந்த கேள்வி எந்த ஃபெஸ்டுக்கு நமக்கு விளங்கும். அப்படி என்னன்னு சொல்லி விளங்கலன்னு சொன்னா கேள்வி நம்ம செய்யறோம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கிளாஸ்ல இருந்துதான் நம்ம கேள்வி செய்யணும்டா கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே கிளாஸுக்கு முன்ன நீங்க ட்ரை பண்ணணும். அப்பதான் நமக்கு லேசியா இலகுவா விளங்கிக் கொள்ளும். இதை பாப்பா.
50வதுக்கு சாரி சொன்னீங்களா விட 8 நாட்கள். 8 நாட்கள். சரி பாப்போமா. இதுக்கு 4 மனிதர்கள் 10 நாள்ல செய்யற வேலைய 5 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? 4 மனிதர்கள் 10 நாள்ல செய்யற வேலைய 4 மனிதர்கள் 10 நாள்ல செய்யற வேலைய 5 மனிதர்கள் எத்தனை நாட்கள்ல செய்து முடிப்பாங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரியா? இது இலகுவா செய்யலாம், எல்லாருக்கும் அநேகமானங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்ப 4 சரியா 10ஆல பெருக்கினா இந்த வார விட இங்க அளவு ரெண்டுக்கும் சமனாக வரும். அதாவது மனித நாட்கள் என்ற பாடத்துல நாம படிப்போம். அதாவது மனித நாட்கள் இல்ல, மனிதனை சரியா 4ஆல பெருக்கி வாரது இந்த மனிதனை இந்த 4ஆல் MD சமன் MD மனித நாள் பெருக்கி வாரத இந்த மனித நாளால பெருக்கி வாரதுக்கு சமனாக இருக்கணும். அப்படி வாரத நம்ம பெருக்கி எடுக்கணும். அப்ப அப்படி பெருக்கிறேன்னு சொன்னா இது மனிதன் 4 மனிதர்கள், இது நாட்கள் 10 நாட்களை சரியா. திருப்பி 5 மனிதர்கள், இது எத்தனை நாள்ல செய்வாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4 10 பெருக்கினா 40. அப்ப இந்த 5 எத்தனையால பெருக்கினா 40 வரும். 5 எத்தனையால பெருக்கினா 40 வரும். 5 8ஆல பெருக்கினா 40 வரும். ஆகவே 8 நாட்கள் என்று சொல்லி விட எடுக்கலாம். இன்னும் ஒரு முறையில நம்ம செய்வோம். அதாவது இது ஒரு வாய்ப்பாடு மாதிரி இருக்குது. 4 மனிதர்கள் 10 நாள்ல செய்யற வேலைய 5 மனிதர்கள் எத்தனை நாள்ல செய்வார்? 4 மனிதர்கள் 10 நாள்ல செய்யற வேலையை 5 மனிதர்கள் எத்தனை நாள்ல செய்வார்? இலகுவானது 5 5 5ஆக ஒரு தரம், 5 5ஆக இந்த 10லயும் 2 தரம். அப்ப 4 2 அளவு இருக்குன்னா 8 நாட்கள் சொல்லி இது விடவர். சரியா? இது விட சரிதானே? இது யாருக்கும் விளங்க அமெரிக்கா? விளங்குது சார். அடுத்த கேள்வி போமே. சரி சார். சரி சார். அடுத்தது கொடி நிறங்கள் பார்தல் சம்பந்தமானது. கொடி நிறம் காண சம்பந்தமா ஏற்கனவே நம்ம போன ஒரு கிரேட் 4 ஆக்களுக்கு படிப்பிச்ச வீடியோட அவங்க லிங்க் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவப்பு பச்சை நீலம் என்ற ஒழுங்கில் நிறக்கொடிகள் நடப்பட்டுள்ளன. 57வது கொடி நிறம் எது? ஹானிஃப் சொல்லுங்களா? 57வது கொடி நிறம் பார்க்க தெரியுமா? அனாஸ்ரீ சொல்லுங்களா? நீலம். ஆம் சார். என்ன விட? நீலம் சார். நீல கலரா? ரைட் பாப்போமா. 51வது சிவப்பு பச்சை நீலம். சிவப்பு பச்சை நீலம். சிவப்பு பச்சை நீலம் என்ற ஓர்டர்ல கொடி கட்டி நிக்குது. இதுல 57வது கேட்டிருந்தா நாம ஒட்டிஞ்சு இருக்கவல்ல. 57 இங்க எத்தனை இருக்குது? 3 கலர் இருக்குது. அப்ப 3ஆல பிரிக்க சொன்னா இதுல வாரது, அதாவது இங்க மேல வாரது ஒவ்வொன்றிலையும் எத்தனை இது கீழே மீதி வந்தா இந்த வாரத்தோட ஒன்பது, ஏதாவது மீதி எத்தனை வருதோ அந்த மீதியை நம்ம போட்டோம். கீழே 1 வந்தா இதோட 1, 2 வந்தா இதோட 1, இதோட 1, அப்படி நாம கூட்டி எடுக்கணும். கண்டிப்பா பாப்பா 57 3ஆல பிரிக்கிறேன்னு சொல்லிச்சோம்னா 5லயும் ஒரு தரம், 1 3 3, 5ல 3 போனா 2 7. அப்ப 27லயும் 9 தரம். சரியா? 9 தரம் 9 27, மீதி இல்ல. மீதி வரலன்னு சொன்னா கடைசி நிறம். கடைசி நிறம் நீல கலர். 1 மீதி வந்தா சிவப்பு வரும், 2 மீதி வந்தா இது வரும்,
மீதி வரலன்னு சொன்னா எதுல நீங்க 5 அளவிற்கு மீதி வரலன்னா 5வது கலர். அப்ப அதே மாதிரி நம்ம 3 அளவிற்கு இருக்கிறோம், மீதி வரலன்னு சொன்னா 3வது கலர். ரைட்டா? அப்ப இதுக்கு கேள்விக்கு விட சரி, கேள்விக்கு விட வந்து நீல கலர் என்ற 3வது விடையாக இருக்கு. ரைட். அடுத்த கேள்வி. கேள்விய எனக்கு வந்து சைன் லுப்தா வாசிங்க. 52வது வினா. ஒன்றில் ரோசா, செவ்வந்தி, வெற்றி, மல்லிகை என்ற ஒழுங்கில் தொடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறுள்ள பூச்சரத்தில் 84வது உள்ள பூ எது? உங்களோட விட என்ன? வெற்றி. வெற்றி. பாபம் என்ன விட என்று விட்டு சனா உங்களோட விட என்ன? சனா உங்களோட விட? என்ன விட? சனாட மல்லிகை. மல்லிகை. ஓகே, மல்லிகை எடுத்தா சரி. மல்லிகைன்னு சொன்னா சரி. பாப்போம். பூச்சரம் ஒன்றில் ரோசா, சரியா? பாருங்க, ரோசா, அடுத்தது செவ்வந்தி, அடுத்தது பெட்சி, அடுத்தது மல்லிகை என்று போட்டு 4 இருக்குது. கேட்டிருக்குது. கேள்வி என்னன்னா 84வது கேட்டிருக்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து 84வது கேட்டா 84 போட்டு, சரியா? 84வது என்ன கலர் இருக்கும் அன்று கேட்டிருக்கிறாங்க. அப்ப 84 போட்டு 1 2 3 4 பூக்கள் இருக்குது. அப்ப 4ஆல பிரிப்போம். 4ஆல பிரிச்சோம்னு சொன்னா சரியா, மீதி வந்தா அதோட நம்ம ஏற்கனவே இதை செஞ்சிருக்கிறோம். அப்ப மீதி வருமா இல்லையாண்டு பார்ப்போம். மீதி வரலன்னு சொன்னா கடைசி நேரம். இப்ப 8லயும் 4 4 2 தரம், 4 8, 8ல 8 போனா 0, 4 கீழே இறக்குவோம். 4லயும் 4 4 ஒரு தரம், 1 4 4, 4ல இருந்து 4 போனா 0, மீதி இல்ல. ஆகவே மீதி வரலன்னு சொன்னா கடைசி நிறம். கடைசி நிறம் என்னன்னு சொன்னா மல்லிகை. ஆகவே விட வந்து மல்லிகை என்றது சரியான விடையாகும். சரியா? விட வந்து மல்லிகை என்கிறது சரியான விடை. ரைட். அடுத்த வினாவை போவோம். மல்லிகை எடுத்து விளங்காதாக்கள் அறிவிக்கிறீங்களா? மல்லிகை எடுத்து விளங்காதாக்கள் இல்லத்தானே? என்னடா போன கிளாஸ்ல கிரேட் 4 ஆக்களோடையும் சேர்த்து விட்டேனா? சேர்த்து விட்டேன் இல்லையா? நேற்று வந்து இதோட சேர்த்து விட்டேன். என்னடா கொடி நிழல்கள் சம்பந்தமானோட சேர்த்து விட்டேன். கொடி நிறங்கள் காணக்குள்ள போன கிளாஸ்ல அதோட சேர்த்து விட்டேனா? சரியா? ரைட். அடுத்ததுக்கு பாப்போம். ஹனீஃப், நீங்க இந்த கிளாஸ் ஜாயின் ஆட் பண்ணிக்கிறீங்க. விளங்குதா படிப்பிக்கிறது? ரைட்டா? விலங்கலில் சொன்னா ஏற்கனவே படிக்க கிளாஸ்ல உள்ள ரெக்கார்டிங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியும் விலங்கலில் சொன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் இன்ஃபார்ம் இது செய்யறேன், விளங்கப்படுத்துறேன். ஓகேயா? எந்த கேள்வி விலங்கலையோ அந்த கேள்விக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க. 53வது மின் அலங்காரம் ஒன்றில் நீலம், மஞ்சள், பச்சை, சிவப்பு, ஊதா, இதுல எத்தனை நிறம் இருக்குன்னு சொன்னா இதுல 1 இது 2 3 4 5 நிறங்கள் இருக்குது. அப்ப கேட்டிருக்குது இந்த ஒழுங்கில 186வது மின்குமிழ் 186 மின்குமிழ்கள் உள்ளன எனின் குறித்த அலங்காரத்தில் நீல நிற மின்குமிழ்களது எண்ணிக்கை யாது என்று கேட்டிருக்குது. ரைட்டா? அதாவது நீலம், நீலம், மஞ்சள்,
பச்சை சிவப்பு ஊதா பச்சை சிவப்பு ஊதா கேட்டிக்குது 186வது வினா 186வது இருந்த 186ல மொத்தம் இருக்குதான் சரியா இதுல நீளம் எத்தனை இருக்கும் என்று கேட்டிக்கிறாங்க இப்ப நாம என்ன செய்யணும்டா இதுக்கு சரியா எத்தனை கலர் இருக்குது சொல்லுங்க 5 கலர் அப்ப 5 அளவு இருக்கணும் எத்தனை இருக்கணும் 186 5 அளவு இருக்கணும் 186 நம்ம 5 அளவு பிரிக்க சொன்னா சரியா இப்ப ஒரு விட வரும் தானே அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்க்கு பிரிச்சு பார்ப்போம் சரியா ஒன்றில் அடங்காது இப்ப 18லயும் 5 5 3 தரும் 3 5 15 8ல 5 போனா 3 ஒன்றில் 1 போனா 0 3 மீதி இப்ப என்ன செய்வோம்டா 6 கீழ இறக்குவோம் 6 கீழ இறக்கினோம்டா 36 இந்த 36லயும் 5 5 5ஆக 7 5 35 7 5 35 எத்தனை மீதி என்றா 1 மீதி இப்ப எல்லாரும் காத்துக்கொள்ளுங்க சரியா இந்த வார இந்த 37 என்ன அர்த்தம் என்று சொன்னா இந்த இருக்கிறதுல ஒவ்வொன்றிலையும் 37 37 37 37 37 என்கிறத மறந்துடப்படும் சரியா இந்த வாரம் 37 அதாவது மேல வாரம் 37 எல்லாம் 37 இப்ப கீழே கடைசியா 1 மீதி வந்திருக்குது 1 மீதி வந்தா முதலாவதோட ஒன்றை கூட்டணும் இதோட நம்ம ஒன்றை கூட்டணும் 2 மீதி வந்தா உதாரணத்துக்கு 2 மீதி வந்திருந்தால் இதுல ஒன்று 3 மீதி வந்திருக்க இதுல ஒன்று இப்ப நமக்கு 1 தான் மீதி வந்து அப்ப 1 மீதி வந்தா இதோட மட்டும் நம்ம ஒன்றை கூட்டினா சரி அப்ப 37 ஒன்றும் 38 நீல கலர் கண்டிருக்கு ரைட்டா யாருக்காச்சும் விளங்க அமெரிக்கா விளங்காதாக்கள் சரி மைக்க ஆஃப் பண்ணல விரும்பினாக்க விளங்கலைன்னு சொன்னா எனக்கு விளங்கலைன்னு சொல்லுங்க இது விளங்கலைன்னு சொன்னா சரியா நீங்க அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு தர நீங்க கேட்டுக்கொள்ளுங்க விளங்கப்படுத்துறேன் இப்ப விளங்கப்படுத்துறேன் விளங்கலைன்னு சொன்னா விளங்கப்படுத்துறேன் இப்ப யாருக்காவது ரைட் அடுத்ததுக்கு போவா 54வது வினா 54வது வினா இதுக்கு போறதுக்கு முன்ன 55வது வினாவை பார்த்துட்டு போவோம் சரியா இது போறதுக்கு முன்ன 55வது வினாவை பார்ப்போம் தோட்டம் ஒன்றில் வாழை பலா தோடை கொய்யா அண்ணா முன்னா மா என்ற ஒழுங்கில் பழங்கள் நடப்பட்டிருந்தன இவ்வாறு நடப்பட்டிருந்த பல மரங்களது எண்ணிக்கை 177 எனின் தோடை மரங்களது எண்ணிக்கையும் மாமரங்களது எண்ணிக்கையும் எத்தனை கேட்டி இதுல போயிட்டு பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணு இது எழுதிட்டு வாரு வாழை அடுத்தது பலா வாசிக்கலுமா தோடை கொய்யா தேவல்ல கொய்யா அண்ணா முன்னா ஓகே எத்தனை இருக்குது மொத்தம் 177 இருக்குது என்ன கேட்டிருக்கு என்னென்ன கேட்டிருக்குது கேக்கட்டா மாமரத்தையும் தோட மரங்கள் எண்ணிக்கையும் மாமரங்கள் எண்ணிக்கையும் கட்டி தோடையும் கட்டிக்குது மாவையும் கட்டிக்குது ரைட் எனக்கு முதலாவது விட எடுத்தாக கையெழுத்துங்க
சார். முதலாவது விட எடுத்தார்கள். இரண்டாவது விட எடுத்தார்கள். மூணாவது விட எடுத்தார்கள். மூணாவது எடுத்தார்கள். நான் ரெண்டாவது எடுத்தேன் சார். நான் மூணாவது எடுத்தேன் சார். நான் மூணாவது எடுத்தார்கள். இப்ப கேட்கிறேன். நான் மூணாவது எடுத்தேன் சரி. சார். பாப்பம் ஒன்றா ரெண்டா மூணாவது. ரைட். இப்ப பாருங்க, மொத்தமா 177 இருக்குதா. இதுல எத்தனை 1 2 3 4 5 6 சரியா 6 மரங்கள் நாட்டிக்கிறாங்க. மொத்தம் 177. அப்ப நாம என்ன செய்யணும்டா, ஒவ்வொன்றும் எத்தனை பாக்குறதுக்கு நம்ம பிரிக்கணும். என்ன வந்தாலும் நம்ம பிரிக்கி போட்டு பார்த்து அந்த கீழே இருக்கிற விடையை வச்சுதான் நம்ம செய்வோம். மேல வாரத்தையும் கீழே வாரத்தையும். அப்ப 177 எத்தனையால பிரிக்கணும்? ஆயிஷா சொல்லுங்க, எத்தனையால பிரிக்கணும்? 6ஆல பிரிக்கணும். ஏனெண்டா 1 2 3 4 5 6 இருக்கிறதுக்காண்ட 6ஆல. இப்ப பிரிக்க சொன்னா 1ல அடங்காது 17. 17லயும் 6 6 6 எத்தனை நேரம் எடுக்கலாம்? 2 12 3 18. ஆனா அந்த 17 விட 1 கூட்டிட்டு 18. அப்ப அது எடுக்கல சரியா. 6 2 தர 6 6 2 12. 17ல 12 போனா 5 மீதி. இந்த 7 இருக்குவோம் 57. அப்ப 57 நீங்க 6ஆம் வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 9 6 54. அப்ப 9 கட்டாய வாய்ப்பாடு வரைக்கும் தெரியும். ஃபுல்லா 10ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் நமக்கு தெரியும். அப்பதான் நம்ம செய்யலாம். 9 6 54 மீதி 3. இப்ப ஏற்கனவே முன்ன சொல்லி தந்த நான் என்ன சொல்லி சொன்னா, இப்ப பாருங்க இந்த வாரம் 29 கண்டித்தீங்களா? எல்லாம் 29 எல்லாம் 29. கீழே 3 மீதி வந்தா முன்னுக்கு வார ஆட்கள்ல இருந்து முன்னுக்கு வார ஆட்கள்ல இருந்து இது கொண்டு 3 மீதி வந்தா சரியா. இது கொண்டு. இப்ப பாப்பா வாழை எத்தனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா 30 இருக்கு. பலா எத்தனை இருக்குன்னு சொன்னா 30 இருக்கு. தோட எத்தனை இருக்குன்னு சொல்லி சொன்னா 30. நமக்கு கேட்ட கேள்வி தோடைன்னு கேட்டிக்குது, மாவை கட்டிக்குது. 2 எண்ணிக்கை. அப்ப 2ஐயும் கூட்டி கேட்காங்க. 1 மட்டும் கேட்கல, 2ஐயும் கேட்காங்க. அப்ப சிலாக்கள் என்ன செய்யுங்க, தோடை மட்டும் கண்டோடு போட்டிப்பீங்க, சிலாக்கள் மாவை மட்டும் கண்டோடு போட்டிப்பீங்க சரியா. இப்ப நமக்கு கேட்டது என்னண்டா, தோடையும் மாவையும் 2ஐயும் தான் சேர்த்து கேட்டிக்கு. அப்ப 2ஐயும் தான் நம்ம வாரபடியே போட்டோம். அப்ப தோட எத்தனை பாத்தீங்கன்னா 29 இந்த அடிக்கிறது. இது மேல வாரது ஒவ்வொன்றும் 29 போட்டிருக்கிறேன். அடுத்தது 3 மீதி வந்திருக்கிறது. இந்த 3 மீதி இது கொண்டு 4 மீதி வந்தா இது கொண்டு வந்து 1 தான் மீதி வந்தா இதுக்கு மட்டும்தான் வந்து சரியா. இப்ப 3 வந்ததுனால 1 1 1. இப்ப வாழைக்கு 30, பழமுக்கு 30, தோடைக்கு 30. அப்ப தோடை எந்த வருது 30. மாவை பார்த்த மாட்டா இது 29 29 மாவுக்கு 29 மாவுக்கு 29. அப்ப 2ஐயும் நம்ம கூட்டினோம்டா 0 9 9 3 2 5. அதை விட 59 என்று சொல்லி இரண்டாவது விட வரும். வீடியோ வரலையா? வீடியோ யாருக்கு வரல? சத்தம் வருது. வீடியோ வரல, அவங்கள கவரேஜ் பிரச்சனை. எனக்கு கவரேஜ் ஃபுல்லா இருக்குது சார். உங்களோட வீடியோ இல்ல சார், உங்க படம் வருது இல்ல.
அடுத்த கேள்விக்கு போவோம். விதா வீடியோ வரல, வெளியில வாங்க. உங்களுக்கு கவரேஜ் இல்ல. வேற யாருக்கும் கவரேஜ் இல்ல? வீடியோ வராம இருக்கா? வீடியோ வரல. சரி, அப்ப நம்ம 54வது பாப்போம். 54வது பாடசாலை கண்காட்சி கூட்டத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதிபர் உரையாற்றுவார். முதலாவதாக தை மாதம் 5ஆம் திகதி திங்கட்கிழமை உரையாற்றினார் எனின் 5வது திங்கட்கிழமை எப்போது உரையாற்றுவார் என்று கேட்டி. சரியா? இப்ப கேள்விய பாருங்க. இப்ப எல்லாருக்கும் வீடியோ இருந்தா? ஆம் சார், வருகிறது. சரி, ஆம் சார், வருகிறது. ஆம் சார், வருகிறது. ஓகே ஓகே. வருது சார். வரல சார். வருது சார். வருது சார். வருது சார். சரி, 54வது கேள்வியை பாருங்க. பாடசாலை காலை கூட்டத்தில் திங்கட்கிழமை அதிபர் உரையாற்றுவார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உரையாற்றுவார். தை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகும். சரியா? இதுல அவர் வந்துட்டு முதலாவது 5ஆம் தேதி முதலாவது உரையாற்றிருக்காரு. சரியா? இப்ப 5வது திங்கட்கிழமை எப்ப உரையாற்றுவார்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, திங்கள் இது கட்டாயம் நாம என்ன இப்படி செய்யலாம்னு சொன்னா, இதுக்கு ஐடியா சொல்றேன். ஃபர்ஸ்டுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்ப நாள்ல இது 5ஆம் தேதி திங்கட்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இப்படி என்று சொல்லப்பட்டுட்டா நீங்க என்ன செய்யணும்டா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அதை கட்டாயம் நீங்க எழுதிவிடுங்க. சரியா? எழுதுறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கட்டாயம் நீங்க எழுதுங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. சரியா? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எழுதுங்க. எழுதினதுக்கு பின்னால திருப்பி வாய்க்கு பாருங்க. என்ன சொல்றாங்க? 5ஆம் திகதி. சரியா? 5ஆம் திகதி திங்கட்கிழமை ஆகும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதிபர் காலை கூட்டத்துல உரையாற்றுவாரு. முதலாவது சரியா, அவர் உரையாற்றுறது பாருங்க, இது முதலாவது திங்கட்கிழமை 5ஆம் திகதி உரையாற்றுறாராம். அப்ப நமக்கு கதைக்கிற யாருக்கும் பிரச்சனை இருக்கா? விளங்குதா? சரி, இப்ப முதலாவது திங்கட்கிழமை 5ஆம் திகதி. சரியா? அடுத்த திங்கட்கிழமை என்ன வரும்? யாருக்கு தெரியும்? அடுத்த திங்கட்கிழமை என்ன வரும்? நம்ம நாட்காட்டில படிச்சிருக்கோம். என்ன செய்யணும்? வெரி குட். என்ன செய்யணும்டா, இதோட 7 கூட்டணும். அடுத்த திங்கட்கிழமைக்கு இதோட 7 கூட்டணும். அப்ப 7 5 12. அடுத்த திங்கட்கிழமை இதோட 7 கூட்டினோம்டா 19. அடுத்ததோட வாரம் சொன்னா இதோட 7 கூட்டினோம்டா 26. சரியா? அதோட 7 கூட்டினோம்டா 26 33. ஆனா ஒரு மாசத்துல 31 நாள் தானே வரும், 33 வராது. ஆகவே இந்த மாசம் இடையில முடியுது, எங்கேயோ ஒரு நாள்ல முடிய போகுது. சரியா? அப்ப நம்ம எங்கே முடியட்டும். எத்தனை திங்கட்கிழமை வந்தீங்கன்னு பாப்போம். 1 2 3 4 வந்திருக்கு. அவன் 5ஆவது கேட்டுட்டான். அப்ப என்ன செய்யணும்? 5ஆவது வரை வரைக்கும் நாம போகத்தான் வேணும். போவோம். 26 இந்த 27, இது 28, இந்த 29. இன்னும் பார்க்கணும். இந்த மாசம் எத்தனைல முடியுது? தை மாசம் தானே சொல்லுபடி. என்ன
தை மாசம். தை மாசம் என்றா முதலாவது மாசம். முதலாம் மாசம் என்றா 31 முடியும். எத்தனை? 31ஆம் தேதி தான் முடியும். அப்ப 29 இது 30 இது 31. ஆகவே முதலாம் தேதி எங்க இருக்க போதுன்னு சொன்னா எப்ப? முதலாம் தேதி யாரே தெரியும்? முதலாம் தேதி முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்ப திங்கட்கிழமை என்னண்டா 2ஆம் தேதி. முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தா 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இப்ப நமக்கு 5 வந்துட்டு 1 2 3 4 5 வந்துட்டு 5ஆவதான் கேட்டீங்க நமக்கு. ஆகவே விட என்னண்டா பிப்ரவரி மாசம். இது முதலாம் மாசம் ஜனவரி, இது 2ஆவது மாசம். இதுல பிப்ரவரி மாசம் தை மாசி. அப்ப மாசி மாதம் 2ஆம் தேதி என்று சொல்லி விடவர் இருக்கா விட. எத்தனையாவது விட? முதலாவது விட. சரி, ஓகே. 56ஆவது 56ஆவது. பார்வதி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு தவறாது செல்லுவாள். அவள் சித்திரை மாதம் 2ஆவது வெள்ளிக்கிழமை 9ஆம் திகதி சென்றாள். எனின் 7ஆவது வெள்ளிக்கிழமை செல்லும் திகதியின் நாள் எது என்று கேட்டி. டியூட் இல்லாதாக்களுக்கு டியூட்டச்சா பண்றேன். அடுத்த கேள்வி பாருங்க. 56ஆவது கேள்வி. பார்கவி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு தவறாது செல்வான். கோயிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போறான். சித்திரை மாதம், அதாவது 4ஆவது மாதம், சித்திரை மாதம் 2ஆவது வெள்ளிக்கிழமை, சரியா, 2ஆவதா போறது. 2ஆவது வெள்ளிக்கிழமை 9ஆம் திகதி சென்றான். 7ஆவது வெள்ளிக்கிழமை எப்ப செல்லுவான்? 2ஆவது போறது 9ஆம் தேதியா, 4ஆம் மாசம் 9ஆம் தேதி 2ஆவதா போறான். சரியா? 7ஆவதா எப்ப போவா என்று கேட்டி. இதுக்கு நாம என்ன செய்யணும்டா, மறக்காம திங்கள் செவ்வா போடணும். திங்களை செவ்வா போட்டு எடுக்கணும். யாருக்கு விடைய எடுத்துப்பீங்க? விடையப்பமா யாருக்கு வந்திருக்கோம்? என்ன விட வந்திருக்கோம்? ஒரு ஆள்கிட்ட கேட்கணும். அப்துல்லா, அவங்களோட விட என்ன? முதலாவது சார். சரி, ஆலியா மணால், உங்களோட விட? 2ஆவது சார். ஏஆர் ஆஃப் ஹனா, உங்களோட விட? முதலாவது சார். அத்தியா, உங்களோட விட? முதலாவது சார். ரைட். சராவி, உங்களோட? சரி, செய்யல பிழைக்குது. ரைட், பாப்போம். டைம் போகுது. இப்ப நாம என்ன செய்ய இப்ப சொல்லி தந்தனால என்னண்டா, கட்டாயம் திங்கள் செவ்வா நம்ம போடணும். அப்ப நாங்க திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போட்டாச்சு. திங்கள் செவ்வா புதன் வியாழன் போட்டாச்சு. இப்ப என்னண்டா 9ஆம் திகதி சித்திரை மாதம். சித்திரை மாதம் சொன்னா 4ஆம் மாதம். 4ஆம் மாசத்துல பெருசுக்கு நமக்கு ஒவ்வொரு மாசமே எத்தனை வருது பண்ணி பார்க்கணும். அப்ப 4ஆம் மாசம் எத்தனைன்னு சொன்னா, சரியா, ஜனவரிக்கு 31, பிப்ரவரிக்கு 30, பிப்ரவரிக்கு 28 அல்லது 29, மே 3ஆம் மாசம் 31, 4ஆம் மாசம் 30. அப்ப 4ஆம் மாசத்துல எத்தனை வருமாண்டா 30 நாள் வரும். ரைட், அது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட்டா? சரி, இப்ப
ரெண்டாவது தான் ஒவ்வொரு வெள்ளியும் போலாம். அப்ப இந்த வெள்ளிக்குள்ள வாரது நமக்கு தேவை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போறோம். இப்ப ரெண்டாவது வெள்ளிக்கிழமை 9. அப்ப ரெண்டாவது வெள்ளிக்கிழமை 9ஆம் திகதி. அப்ப முதலாவது வெள்ளிக்கிழமை யாருக்கு தெரியும்? முதலாவது வெள்ளிக்கிழமை இதுல இருந்து 7 கழிப்பீங்கன்னு சொன்னா 2ஆம் தேதி. சரியா? முதலாவது வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி. இப்ப நமக்கு சொல்லுபடி 2ஆவது வெள்ளிக்கிழமை தானே, இதுதான் 2ஆவது வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி. 9 7 கூட்டினோம்டா 9 மேலும் 16. இந்த 16 7 கூட்டினோம்னு சொன்னா சரியா? 17 16 மேலும் 23 23 மேலும் 30 23 மேலும் 30 9 மேலும் 16 16 மேலும் 23 23 மேலும் 30. ரைட். இந்த மாசம் கடைசியோட வந்துட்டு 30. அடுத்தது வந்து இதுவரைக்கும் எத்தனை வெள்ளிக்கிழமை வருதுண்டா, முதலாவது இது 2ஆவது சொல்லுப்பட்டி இருக்கிறது 9ஆம் தேதி 2ஆவது கணக்குல சொல்லுப்பட்டி. அப்ப இது 2ஆவது, இது 3ஆவது, இது 4ஆவது, இது 5ஆவது, கேட்டிக்கிறது 7ஆவது நெகட்டி. அப்ப நாம என்ன செய்வோம்டா 7ஆவது வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளியையும் பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா இது 30. இந்த மாசம் 30ஓட முடியும். அப்ப இது வந்து முதலாம் தேதி, இது 2ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி, திங்கட்கிழமை 3ஆம் தேதி, இது 4ஆம் தேதி, இது 5ஆம் தேதி, இது 6, வெள்ளி 7, வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி. இது 2ஆவது, 3ஆவது வெள்ளி, 4ஆவது வெள்ளி, 5ஆவது வெள்ளி, 6ஆவது வெள்ளி, 7ஆவது வெள்ளி நம்ம காணணும். இதுக்கு அடுத்த கிழமை இதோட 7 கூட்டினா 7 மேலும் 14, 5ஆம் மாசம். மேலுள்ள 4ஆம் மாசம், கீழே வர்றது 5ஆம் மாசம். அப்ப 5ஆம் மாசம் மே மாசம் 14ஆம் திகதி என்று சொல்லி விட வரும். அப்ப இருக்கிற விட வந்து மே மாசம் 14ங்கிறது முதலாவது விடையாக இருக்கு. சரியா? முதலாவது விட. அடுத்த கேள்வி, ஐம்பத்தி 7வது கேள்வி. நந்தனின் பிறந்த தினம் பிப்ரவரி 29ஆம் திகதியாகும். தனது பிறந்த தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறான். இவனது 10வது பிறந்த தினம் 2020ஆம் ஆண்டு இடம்பெற்றது எனின் 14வது பிறந்த தினம் எப்போது வரும்? இது வழங்கப்படுத்த தேவையே இல்லையே. தேவையா வழங்கப்படுத்த? இல்ல, மெனக்கெடுத்த தேவையில்ல. எதுக்கும் ஸ்லாக்கள் வழங்கப்படுத்தின நல்லமே சார் நம்பாங்க. ஓகே, நான் வழங்கப்படுத்துறேன். பாருங்க, கணக்குல சொல்லப்படுது 10வது பிறந்த தினம் 2020ஆம் ஆண்டாம். 10வது பிறந்த தினம் 2020ஆம் ஆண்டாம். சரியா? இப்ப கேட்டது என்னண்டா, 10வது பிறந்த தினம் 2020 இடம்பெற்றது எனின் 14வது பிறந்த தினம் எப்ப? அப்ப 11, 12, 13, 14. இது 2021, 22, 2023, இது 2024ஆம் ஆண்டு தான். அப்ப நான் 2020ஓட 4 வருஷத்துக்கு போட்டுட்டீங்க. 2024ஆம் ஆண்டு. இது நமக்கு பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை, இலகுவான கேள்வி உண்டு. ரைட். அடுத்த கேள்வி, கடிகாரம் ஒன்று ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கும். அதாவது ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கு ஒரு தடவையும் வந்துட்டு பெல் அடிக்கும்.
மூணாவது தடவையாக 7:45க்கு ஒலித்தது. ஆறாவது தடவையாக எத்தனைக்கு அடிக்கும் என்று கேட்கிறாங்க. சரியா? விடையை கேட்கமா? ஒரு ஆட்டை கேட்க போறேன், ஒரு ஆட்டை மட்டும்தான், ஏன்னா டைம் போகுது. கேட்கிற ஆள் என்ன ஆளுன்னு பார்ப்போம். சைருல் உங்களோட விட எத்தனைக்கு? மூணாவது சார். ரைட். ஹாலா உங்களோட விட ரைட். அத்தீப் அத்தீஃபிட விட சரி, என்ன பாப்ப. ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும் அலாரம் அடிக்கும். மூணாவது இப்ப பாருங்க, இது முதலாவது, இது ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது. சரியா? ஆறாவது முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது. இப்படி நாம எழுதுறோம். ஆறாவது பெல் அடிக்கிறது கிடைக்கும். சரியா? இப்ப அதுல சொல்லு போறது பாருங்க, மூணாவது பெல் 7:45 7:45 மூணாவது பெல் அடி. அப்ப நாலாவது பெல் எப்ப அடிக்கும்? 15 நிமிஷத்துல அடிக்கும். அப்ப 15 நிமிஷம் எப்ப வரும்? 7:45 15 எப்ப? 7:45 15 நிமிஷமும் 8 மணி. ரைட். அப்ப 8 மணி, நாலாவது 8 மணிக்கு அடிக்கும். அடுத்த 15 நிமிஷத்தால அடுத்தது அடிக்கும். அப்ப 8:15 8:15 சார். அடுத்ததுக்கு வந்து 15 நிமிஷத்துல 8:30 சார். 8:30 கடிக்கும். ரைட்டா? விளங்குதா? இது மூணாவதுக்கு இது அடிக்குது. அடுத்த 15 நிமிஷத்துல நாலாவது அடிக்கும். அடுத்த 15 நிமிஷத்துல அஞ்சாவது அடி. அடுத்த 15 நிமிஷத்துல ஆறாவது அடி. அப்ப ஆறாவது தான் கேட்டி. அப்ப ஆறாவது 8:30. ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி. கடுகதி பேருந்து ஒன்று 15 மைல் கல்லில் இருந்து 30வது மைல் கல்லை சென்றடைய 45 நிமிடங்கள் எடுத்தது. நல்லா பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? ட்ரெயின் ஒன்று போகுது, போயிடுது. பஸ் உண்டு, பேருந்து போகுது, பஸ் உண்டு போகுது. 15 மைல் முதல் சொல்லுவாங்க, மைல் கண்டு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கிலோமீட்டர் சொல்ற மாதிரி இது மைல் சொல்லப்படுது. அதாவது 15ல இருந்து 30 வரைக்கும் போறதுக்கு 45 நிமிஷம் எடுக்குது. சரி, ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆள்கிட்ட கேட்போம். 15ல இருந்து 30 வரைக்கும் எத்தனை மைல் இருக்கும்? அனாசரின் சொல்லுவீங்களா? 15 மைல்ல இருந்து 30 மைல் வரைக்கும் எத்தனை மைல் இருக்கும்? ஹனா சொல்லுவீங்களா? ஏஆர்எஃப் ஹனா. எத்தனை? 15 மெயிலா 15ல இருந்து 30 வரைக்கும் எத்தனை இருக்கும்னு சொன்னா எத்தனை மெயில் இருக்கும்? 15வது மெயில இருந்து 30வது மெயில் வரைக்கும் எத்தனை மெயில் இருக்கும் என்று சொன்னா 15 மெயில் இருக்கும். சரியா? அப்ப 15 மெயிலுக்கும், அதாவது கிலோமீட்டர், அதாவது முதலாவது மெயில இருந்து 15வது மெயில் வரைக்கும் எத்தனை இருக்குது? 15 மெயில் இருக்குது. அதே போல சரியா? அதே போல 15வது மெயில்ல இருந்து 15வது மெயில்ல இருந்து 30வது மெயில் வரைக்கும், அதாவது கிலோமீட்டர். உதாரணத்துக்கு கிலோமீட்டர்
15 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டா 15 கிலோமீட்டர் இருக்கும். உதாரணத்துக்கு கிலோமீட்டர் கணக்குல சொன்னேன். சரியா 15 கிலோமீட்டர். அப்படி இல்லாட்டி இருமுலங்க ஆக்சிடென்ட் இருந்தா இப்படி இப்படி ஆக்கலிக்காம். சரியா இந்த ஆள் 15 ஆள், இவரு 30 ஆள். ரெண்டா இவ்வளவு பேருக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க? 15 இருந்து 30 எத்தனை பேர் இருப்பாங்க ரெண்டு பார்த்தா? சரியா இதுல இதை கழிச்சு பாருங்க 15, இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா 15 பேர். அதே மாதிரி தான் இப்ப இந்த விடையில வருதுவா அது 15 மைல். இந்த 15 மைலுக்கும் போறதுக்கு சரியா போறதுக்கு 45 நிமிடம் எடுக்குது. இந்த 15 மைலுக்கு போறதுக்கு 45 மைல் நிமிடம் எடுக்குது. அப்படின்னு சொன்னா ஒரு மைல் போறதுக்கு ஒரு கிலோமீட்டர் இந்த 15 கிலோமீட்டர் போறதுக்கு 45 நிமிடம் எடுத்தா 1 கிலோமீட்டர் போறதுக்கு எத்தனை நிமிடம் எடுக்கும்? உதாரணத்துக்கு பார்த்தா 15 தேங்காய் சரி 15 மிட்டாஸ் வந்து 45 ரூபா. 15 மிட்டாய் வந்து 45 ரூபா. அப்படின்ற ஒரு மிட்டாய் வாங்குறதுக்கு நாம என்ன செய்வோம் 45 15ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா சரியா 45 15ஆல பிரிச்சீங்கன்னா 3 ரூபாய் வரும். அதாவது இப்ப பாருங்க 15 மைலுக்கும் 45 நிமிஷம் வேண்டா ஒரு மைல் போறதுக்கு 3 நிமிடம் எடுக்கும். இது கட்டாயம் விளங்கல். சரியா விளங்குதா? ஒரு மைல் தூரம் போறதுக்கு 3 நிமிஷம் எடுக்கும். இப்ப என்னண்டா கேட்டீக்குது 60 மைலுக்கு போறதுக்கு. அப்ப இருக்கிற 30ல இருக்காரு 30ல இருந்து 60க்கு போறேன்னு சொன்னா 30ல இருந்து 60க்கு போறேன்னு சொன்னா இங்க வந்து எத்தனை மைல் வரும்? எத்தனை 30 வரும். என்ன இங்க இருந்து வரைக்கும் 30 மைல் வரும். அப்ப ஒரு கிலோமீட்டர் அதாவது ஒரு மைல் போறதுக்கு 3 நிமிஷம் எடுக்கும். அப்ப 30க்கு எத்தனை நிமிஷம் எடுக்கும்? 90 சார். 30க்கு 90 சார். 90. வெரி குட். அப்ப இதால பெருக்கினீங்க ரெண்டா 90 சொல்லி வரும். சரியா 90 அதாவது விட இலக்கம் வந்து 3வது விட 59வதுக்கு 3வது விட. திருப்பி விளங்கப்படுத்துறேன். சிலாக்களுக்கு யோசிக்கிறாங்க மொத்தத்துல விளங்குது. திருப்பி விளங்கப்படுத்துறேன். அதாவது இப்படி ஆக்கள் இருப்பாங்கன்னு சொன்னா இது 15வது ஆள், இது 30வது ஆள், இப்படி 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 மொத்தம் 60வது ஆள் என்று சொல்லி சொன்னா இதுல இருந்து இந்த 15வது ஆள்ல இருந்து 30வது ஆள் வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க என்று கேட்டா 15 பேர் இருப்பாங்க. அதே போல இந்த 30ல இருந்து இந்த 60 வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 30 பேர் கேட்டா இது நமக்கு தெரியணும். அப்ப அதாவது நீங்க உதாரணத்துக்கு இந்த ஆள்கிட்ட இருந்து 15வது ஆள்கிட்ட இருந்து 16வது ஆள்கிட்ட போறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுக்கும் என்று காட்டுறதுக்கு இப்ப மொத்தமா நீங்க போறதுக்கு வந்து 15 பேரு டைம் போறதுக்கு 45 நிமிஷம் எடுத்தா ஒரு ஆள்கிட்ட போறதுக்கு நீ பாக்குறதுக்கு இந்த 45 நம்ம 15ஆல பிரிச்சோம்னு சொன்னா ஒரு ஆள்கிட்ட போறதுக்கு 3 நிமிஷம் எடுக்கு. அப்படி சொன்னா ஒரு ஆள்கிட்ட போறதுக்கு 3 நிமிஷம் எடுச்சுன்னா 30 பேர்கிட்ட போறதுக்கும் 90 நிமிஷம் எடுக்கும். அதே இது உதாரணத்துக்கு சொல்லணும். இப்ப இது வந்து கிலோமீட்டர் கணக்குல சொல்லப்பட்டிருக்குது, அதாவது மெயில் கணக்குல சொல்லப்பட்டிருக்குது. 15 மைல்ல இருந்து 30 மைல் வரைக்கும் நம்ம போறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். அப்படியே சொன்னா அதுக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற மெயில்கள் எண்ணிக்கை 15. அப்ப 15 மெயிலுக்கும் 45 நிமிஷம் எடுத்தா ஒரு மைல் தூரம் போறதுக்கு ஒரு மெயிலுக்கு நம்ம இதால பிரிக்க வேண்டாம் 3 நிமிஷம் எடுக்கும். அப்ப ஒரு மெயிலுக்கு 3 நிமிஷம் வேண்டா இதுல இருந்து 15 30ல இருந்து 60 வரைக்கும் இருக்கிற மெயில்கள் எண்ணிக்கை 30. அப்ப 30 3ஆல பெருக்கின வேண்டா 30 3 90 என்று சொல்லி இந்த விட வரும். சரியா
ரைட், அடுத்த வினாவை பார்ப்போம். அறுபதாவது, அதாவது பேருந்து ஒன்று ஏ நகரிலிருந்து புறப்பட்டு 200 கிலோமீட்டர் தூரம் உள்ள பி நகரை நோக்கி 40 கிலோமீட்டர் வேகத்தில் காலை 8:30 புறப்பட்டது எனின் எத்தனை மணிக்கு பி நகரை அடையும்? முக்கியமான ஒரு கேள்வி. இதே மாதிரி நிறைய கேள்வி இன்னும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால இந்த கேள்வி நீங்க கேலஸ் அடுத்துறவானா, சரியா? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த ஸ்கிரீனை பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஸ்கிரீனை. அதாவது என்னண்டா மணித்தியாலம் வேகம் சொல்லப்படுது. அதாவது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல என்று சொல்லப்படுது. அதாவது இதுல அர்த்தம் என்னண்டா ஒரு மணித்தியாலத்துக்கு, சரியா, இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் போகும். சரியா? அப்ப அப்படி சொல்லுங்க, ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் போனா 2 மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்? ஒரு மணித்தியாலத்துக்கு 40 போனா 2 மணித்தியாலத்துக்கு எத்தனை போகும்? 80 சார். 80. ரைட். 3 மணித்தியாலத்துக்கு எத்தனை போகும்? 120 சார். 120. 4 மணித்தியாலத்துக்கு 160 சார். 160. 5 மணித்தியாலத்துக்கு 200. 200. வெரி குட். இப்ப என்ன கேள்வி, ஏங்கிற நகரம், இது பிங்கிற நகரம், இதுக்கு இடையிலான தூரம், இந்த ரெண்டுக்கும் இடையிலான தூரம் 200 கிலோமீட்டரா? ஏங்கிறது இந்த இருக்குது, பிங்கிறது இந்த இருக்குது. 2 பேருக்கு இடையிலான தூரம் 200 கிலோமீட்டரா? இப்ப ஒரு ஆள் மோட்டர் சைக்கிள்ல எடுத்துட்டாரு, போறாரு 200 மீட்டர் வேகத்துல போறல, 200 கிலோமீட்டர் வேகத்துல போனா ஒரு மணித்தியாலத்திலே பிஸ்ஸன போயிடுவார். அப்படி சொல்லப்படல, 40 கிலோமீட்டர் வேகத்துல போறோம். அதாவது மணிக்கு 40 என்று சொல்லப்பட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு தான் 40 போறாரு, சரியா? அப்ப பாருங்க, ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் போவார். 2வது மணித்தியாலம் 80 அறிஞர், 3வது மணித்தியாலம் நீங்க சொன்னீங்க 120, 4வது மணித்தியாலம் 160, சரியா? எப்படி என்றா 40 40 கூட்டினா 80, 80 40 கூட்டினா 120, 120 40 கூட்டினா 160, இதோட 40 கூட்டினா 5வது மணித்தியாலம் 200. இப்ப பாருங்க, இந்த 200 மணித்தியாலம் தான் ஒரு தூரம். அப்படின்னு சொன்னா இங்க இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றது எப்ப என்று சொன்னா 8:30 மணிக்கு, சரியா? இவர் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது 8:30 மணிக்கு போறதுக்கு வெளிக்கிறார். அப்ப நமக்கு தெரிந்த கண்டுபிடிக்கும் 200 கிலோமீட்டரையும் 5 மணித்தியாலத்தால போவாங்க, சரியா? 200 கிலோமீட்டரை 5 மணித்தியாலத்தால போவாங்க. இப்ப 8:30 இருந்து 1 மணித்தியாலம் வந்துருமா? வருமா? 8:30 இருந்து 1 மணித்தியாலம், ரைட்? 8:30 9:30 வருமா? இப்படி பார்க்கலாமா? ஓமா இல்ல, ஏன் 8:30 அப்பதான் ஸ்டார்ட் பண்ற, ஸ்டார்ட் பண்ணின உடனே 1 மணித்தியாலம் வந்துருமா? இல்ல, அப்ப 8:30 இருந்து 9:30, நல்லா பாத்துக்கொள்ளுங்க, 9:30 10:30 11:30 12:30 1:30. அப்ப எத்தனை மணிக்கு முடியும்? 5 மணித்தியாலம் தானே, சரியா? அப்ப 9:30க்கு 40 கிலோமீட்டர் போய்ப்பாரு, அடுத்தது 10:30க்கு 80 கிலோமீட்டர் போய்ப்பாரு, சரியா? அடுத்தது 120 கிலோமீட்டர், 11:30க்கு 12:30க்கு 160 கிலோமீட்டர், 1:30க்கு 200 கிலோமீட்டர் பி கிட்ட போயிட்டார். ஆகவே இத விட என்னண்டா பி கிட்ட 1:30 என்ற விட 1 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் என்ற இந்த விடைக்கு வரும், சரியா? பிற்பகல் 1:30 என்று இது வரும். ரைட். அடுத்த வினா,
அடுத்த வினாவுக்கு ஒரு 5 நிமிஷத்தால அது வரைக்கும் பார்ப்போம். 5 நிமிஷத்துல எத்தனை கேள்வி பிடிக்குதுன்னு சரி பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, தெரியாதாக்கள் இதுல தெரியுமென்னு சொல்லி சொன்னா ஓகே, தெரியல என்று சொல்லி சொன்னா கட்டாயம் இதை பார்த்துட்டு போங்க. இது தாயக்கட்ட கேள்வி. மிக முக்கியமா 3 கேள்வி வரும். இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நாம என்ன செய்யணும் மேடம், முதலாவது செய்ய வேண்டிய வேலை கேள்வி வாசிக்கிறதுக்கு முன்ன பக்கத்துல ஒவ்வொன்றுக்கும் எதிர்பக்கம் என்ன சொல்லி நம்ம கட்டாயம் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சோம்னு சொல்லி சொன்னா நம்ம இலகுவா டப்பின் அடிக்கலாம், டப்பினடா பார்த்து அடிக்கலாம். காணலன்னு சொன்னா ஒவ்வொரு கேள்விய வாசிச்சோம்னு சொன்னா நாம இந்த காலத்துல விட எடுக்க மாட்டோம். சரியா? அப்ப எப்படி நாம விட எடுக்கிற என்று சொல்லி சொன்னா நீங்க பார்த்து கொள்ளுங்க, ஒழுங்கப்படுத்துறேன். முதலாவது தாயக்கட்டை ஒன்று வருமண்டா, ஒரு தாயக்கட்டை இருக்குமென்னு சொன்னா கட்டாயம் பச்சை, நீலம், சிவப்பு. அடுத்தது நீலம், ஸ்கிரீன் மார்க் மீட் பண்ணு, மஞ்சள், பச்சை. அடுத்தது ஊதா, ஊதா, நீலம், மஞ்சள். இப்ப இப்படி இருக்குது. ஏற்கனவே தெரிஞ்ச ஆக்களுக்கு முதலாவது நீங்க தாயக்கட்டையை கண்டுட்டீங்கன்னா சரியா, 2 இருக்கா 2 இருக்கா 2 இருக்கா, அது என்ன 2 சொல்லி சொன்னா இந்த தாயக்கட்டையிலேயே 2 பொது பக்கம் இருக்கா. 2 பொது பக்கம்டா 2 தாயக்கட்டை எடுத்தமண்டா சரியா, 2 தாயக்கட்டை எடுத்தமன்னு சொன்னா எங்க எங்க அதே மாதிரி இருக்கு என்று வரும். இது முதலாவது என்னன்னு சொன்னா 2 இருக்கா 2 இருக்கா, 2 இல்லாட்டி ஒன்றாச்சு மிரிக்கா, ஏதாவது 2 தாயக்கட்டையில ஒரு பக்கமாச்சு மிரிக்கா என்று பாக்குறது. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா கூட்டினா 7 வரணும் என்ற மாதிரி. இதுதான் தாயக்கட்டை சம்பந்தமான எதிர்பக்கம் பாக்குறதுக்கு. என்னன்னு சொன்னா தாயக்கட்டை சம்பந்தமான பாக்குறதுக்கு எதிர்பக்கம் பாக்குறதுக்கு முதலாவது ரூல்ஸ் 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். அதை வச்சு நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைண்டா ஒரு பக்கமாக்கி மிரிக்கணும். அப்படின்னு இல்லைண்டா கூட்டுத்தொகை 7 வரணும். கூட்டுத்தொகை 7 வாரங்கிறது பெரும்பாலும் கேள்வி வருவதில்லை. ஆனா பெரும்பாலான கேள்விகள் 2 பொது பக்கத்தை வச்சு, எத்தனை பட்சம் 2 பக்கம். இந்த ஹண்ட்ரட் இருக்கு, அது எங்க 2 இருக்கு என்று பார்த்தோம்டா சரியா, விளங்காதாக்கள் பார்த்துக் கொள்ளுங்க. 2 பொது பக்கம் 2 பொது பக்கம்ங்கிறது இதை விளங்கிட்டோன்னு சொல்லி சொன்னா இது பின்னால வாரங்களை நீங்க மலமான செஞ்சு விட்டுருங்க. ரைட்டா? விளங்காதாக்களுக்கான விளங்கப்படுத்த ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க. ஏற்கனவே நான் யூடியூப்ல நான் வீடியோ போட்டிக்கு அதையும் பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த கிளாஸ்ல நான் சொல்லித்தாரேன். அதாவது 2 பக்கம் சொன்னா இதுல பாருங்க ஒரு 2 தாயக்கட்டை எடுங்க, ஒரே மாதிரி எங்க. இப்ப நான் இதையும் எடுக்க, இதையும் எடுத்தேன்னு சொன்னா 2 இருக்காண்டுவா. அதாவது 2 இருக்காண்டா நீலம் மஞ்சள், நீலம் பச்சை, இல்ல நீலம் பச்சை நீலம் பச்சை 2 எப்படி இருக்குது, இந்த இருக்கிற நீலமும் இந்த இருக்கிற பச்சை. சரியா? நீலமும் இந்த இருக்கிற நீலமும் இந்த இருக்கிற பச்சை, இந்த இருக்கிற நீலமும் இந்த இருக்கிற பச்சை. இதைத்தான் சொல்ற 2 இருக்கா 2 இருக்கான்னு. இதுலயும் நீலம் இருக்கு பச்சை இருக்கு, இதுலயும் நீலம் பச்சை இருக்கு, இந்த நீலம் பச்சை. அப்ப இதுல 2லயும் வராதது இத பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற சிவப்புக்கு இந்த இருக்கிற மஞ்சள். இதுதான் எதிர்பார்ப்பு. இந்த இருக்கிற சிவப்புக்கும் இதுதான் மஞ்சள். இவ 2 பேரும் இருக்காங்க. அப்ப இதுல வராத இவர். சரியா? அப்ப சிவப்புக்கு மஞ்சள். ஒன்றை கண்டுட்டோம். மொத்தம் 6 பக்கம் இரு, அதுல 2 பேர் எடுத்துட்டோம். இனி 2 பேர் எடுப்போம். எப்படி பார்ப்போம்? இந்த இது நீலம் என்று இருந்தது, விடுத்த பச்சை என்று இருந்தது, இது நீலம் என்று இருந்தது, விடுத்த பச்சை என்று இருந்தது. இவங்க 2 பேரையும் போட்டு அங்கால பாக்குறேன். சரியா? இது பார்த்தேன்னு சொன்னா இது நீலம் என்று இருக்குது. இப்ப பாருங்க, அடுத்ததுல யாராச்சும் சொல்லுங்க, இது 2லயும் எது 2 பக்கம் இருக்கணும்? யார கேளு, கையாடுங்க பாப்போம், கை வச்சுங்க. எது 2 பக்கம் இருக்கணும்? ரைட்.
ஹனீஃப் சொல்லுவீங்களா? ஏது ரெண்டு வாக்கம் உண்டு? என்னென்ன? நீலமும் மஞ்சள் சார். நீலமும் மஞ்சள் இல்ல. நீலமும் மஞ்சள், நீலமும் மஞ்சள், நீலமும் மஞ்சளும். அதே போல இந்த நீலமும் மஞ்சள், இந்த நீலமும் மஞ்சள், ரெண்டு பேரையும் அழிக்கிறேன். நீலமும் மஞ்சள், நீலமும் மஞ்சள் அழிக்கிறேன். அப்ப இருக்கிறார்கள் பச்சை ஊதா, பச்சைக்கு ஊதா, பச்சைக்கு ஊதா. இப்ப பாருங்க, மொத்தம் 6 கலர் இருக்குது. 6 கலர்ல இப்ப 2 தான் நம்ம கண்டுபிடிக்கும். அதாவது சிவப்புக்கு மஞ்சள், பச்சைக்கு ஊதான்னு கண்டுட்டோம். இத நாம அந்த கேள்வியில பக்கத்துல எழுதணும். சரியா? மற்றது என்ன கலர் இருக்குன்னு சொல்லி போட்டு இப்ப நாம என்ன செய்யணும்டா, சைட்டு ஆனமாட்டா இதுல நீல கலர் இருக்குது, அடுத்த பச்சை கலர், அடுத்தது சிவப்பு கலர். வீடியோ வருதுல பாரு. வீடியோ வரலையா? வீடியோ வருது சார். வருது வீடியோ வருது. சரியா? இப்ப பாருங்க, நீங்க சைட் அழுதுங்க என்ன சொன்னா, நான் 2 சொன்னது இந்த பாத்தீங்களா, இந்த நீலம் மஞ்சள், இந்தாவும் நீலம் மஞ்சள், ஆகவே பச்சைக்கு ஊதா. அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டா, கேள்விக்கு இந்த பச்சைக்கு இங்க கேள்விக்கு பக்கத்திலேயே நீங்க விட எழுதணும் இந்த ஊதா. ரைட். அடுத்தது வந்து இது சரி. அடுத்தது நீலம் பச்சை, இங்க நீலமும் பச்சை. சரியா? அப்ப இந்த நீலம் பச்சை இவங்க 2 பேர் இந்த அறிக்காங்க, இந்த அறிக்காது 2 பேர், 2 இருக்கா அண்டத்துல. அப்ப நீலம் பச்சை, நீலம் பச்சை. அப்ப சிவப்பு மஞ்சள் எதிர்பக்கம். இவர்த்த நீங்க 2ஐயும் எழுதிருப்பீங்க. எழுதினதுக்கு பிறகு, அதாவது நானும் எழுதுறவங்களோட சேர்ந்து சிவப்புக்கு மஞ்சள், அடுத்தது பச்சைக்கு ஊதா, பச்சைக்கு ஊதா. ஊதா. அடுத்தது பாப்போம். சரியா? இப்ப என்னென்ன கலர் இருக்குன்னு நம்ம வச்சு பார்க்கணும். என்னென்ன கலர் இருக்குன்னு பார்த்தோம்னா, நீலம் இதுல வரலவா, இந்த இதுல நீலம் என்ற கலர் வரல. ரைட். அப்ப நீலத்துக்கு யாருன்னு பாக்கணும் நாம. ரைட். நீலம் என்ற கலர் வரல. ரைட். அடுத்தது பச்சை வந்துட்டு, சிவப்பு வந்துட்டு, நீலம் மஞ்சள் எல்லாம் வந்துட்டு. ரைட். வேற ஒன்று இருக்குது, என்ன கலர்ன்னு நமக்கு தெரியாதானே? ரைட். அப்படியே இருக்கட்டும். இப்ப கேள்வியை வாசிப்போம். கேள்வியை வாசிச்சோம்டா, ஊதா நிறத்துக்கு எதிர் அமைந்துள்ள எது? ஊதா கலருக்கு எது? நம்ம பார்த்து அடிக்கிற வேலை. ஊதாக்கு என்ன? ஊதாக்கு என்ன? பச்சை. ஊதாக்கு, இந்த ஊதாக்கு பச்சை. அப்ப விட 2வது பார்த்து அடிக்கிற வேலை. இதை பக்கத்துல நம்ம எழுதினோம்டா பார்த்து அடிக்கிற வேலை. 2வது நீல நிறத்துக்கு எது என்று கேட்காங்க. இப்ப நீல நம்ம காணல, நீலத்துக்கு நாம காணல, காணாட்டியும் பாவனே காணாட்டியும். இப்ப பாப்பம், கபிலமண்டது வரல, நிறம் வரல. சரி, பக்கத்துல சிவப்பு, சிவப்பு நீலத்துக்கு எதிர மஞ்சளுக்கு தான் எதிர். அப்ப சிவப்பு வராது. பச்சை, பச்சை வந்து ஊதாக்கு தான் எதிர். ஆகவே பச்சையும் வராது. அப்ப தரப்பட்ட விடையில கபிலன் தான் இருக்குது. அப்ப நீலத்துக்கு யாருன்னு சொன்னா கபிலன் தான். தாய்க்கட்டையில கபிலன் தரப்படல, அதால நீலத்துக்கு எதிரானது அது மட்டும்தான் இருக்குது, வேற கலர் இல்ல. தந்த விடையில வந்து இந்த கலர் மட்டும்தான் இருக்குது. ஆகவே விட இதுதான். அடுத்தது வந்து தாயக்கட்டையில கண்ணுக்கு புலப்படாத நிறம் எதுன்னு கேட்டிருக்குது. 63வது என்னதுன்னு சொன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே கபிலத்தை எடுத்துட்டோம். அப்ப அந்த நிறம் தான் வந்து கண்ணுக்கு புலப்பட இல்ல. சரியா? ரைட். இதோட கிளாஸ் முடிப்போம். சரியா? அதுக்கு அடுத்தத 7 மாணாக்கள் செய்துட்டு எனக்கு வந்து சில விடைகளை
விடையிற இலக்கத்தை அனைத்தையும் வந்து நீங்க ஏற்கனவே நம்மட கிளாஸ் ப்ரூவ் பண்ணிருக்குது. அதாவது முதலாவது மாசத்து நீங்க அதாவது எக்ஸாம் செஞ்சு நீங்க அனுப்பினீங்களே அந்த ப்ரூஃப், அதுல ஒன்று மிச்சம் 80 வரைக்குமான விடைகளை நீங்க எழுதி எனக்கு அனுப்புங்க. சரியா? ரைட், ஓகே. சரி. பாய் சார். அஸ்ஸலாமு அலைக்கும்.